வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்திய 2ஆம் நிலை காவலர் எழுத்துத் தேர்வுக்குரிய தற்காலிக விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வழியாக நம்ம போலீஸ் தேர்வு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் 80 கொஸ்டின். ஜிகே பார்ட் 1 பார்ட் 2ல் சைக்காலஜியில் இந்த 80 கொஸ்டினில் 40 கொஸ்டின் தான் ஜிகே, 40 கொஸ்டின் சைக்காலஜி மற்றும் கணிதம். ஓகே, பார்த்துங்க. அப்போ 40க்கு 40 வந்திருக்கு. பாப்பா இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸை நம்ம செக் பண்ணுவோம். மேக்ஸிமம் இன்றைக்கி கொஸ்டின் டைப் எப்படி இருக்குது அப்படின்னா, கொஸ்டின் மிக மிக எளிதாக இருந்திருக்கு, ஈஸியாக இருந்திருக்கு. சூப்பராகவே நிறையா பேர் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. எல்லோரும் பிசிக்கலுக்கு தயாராவதற்கு ரெடி ஆகிக்கங்க. அதுவும் ரிசல்ட்டும் விரைவில் வந்துடும். அதனால் பிசிக்கலுக்கு பக்காவாக ரெடி ஆகுங்க. முதலாவது கொஸ்டின் பாருங்கள். பகுதி ஆ பொது அறிவு ஏ டைப் கொஸ்டினில் நம்ம பார்க்குறோம். குற்றிய லுகரத்தை பிரித்து எழுதுக அப்படி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியானது. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், குற்றிய லுகரம், ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அத்தற்றாது எழுவார எல்லாம் பொறுத்து. இந்த குறளில் பயின்று வரக்கூடிய அணி என்னது? உழுபவரை உலகத்தாருக்கு உருவகப்படுத்திவிட்டு மித்த தொழில் செய்வர்களை உருவப்படுத்தாமல் விட்டு விடுகிறார்கள். அப்போ அந்த ஒன்றை மட்டும் உருவப்படுத்தி மற்றொன்றை உருவப்படுத்தாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி, ஆப்ஷன் சி. 2க்கு ஆப்ஷன் சி, ஏகதேச உருவக அணி. அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 3ல் தவறாக பொருந்தியுள்ளது. பார்த்தீங்கன்னா தவறாக பொருந்தியுள்ளது எதுனா ஆப்ஷன் ஏ, அம்பி. அம்பினா தலைவன் அப்படின்னு கொடுத்தா இது தவறான ஒரு ஆப்ஷன் ஆகும். அம்பிங்கிறது படகு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே சரியாக இருக்குது. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து 4வது கொஸ்டின். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று பாடியவர் கவிஞர் தாராபாரதி, ஆப்ஷன் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. உருபொருளும் உள்கு பொருளும் தான் ஒன்றார் என்ற அடியில் உள்ள உள்கு பொருள் என்ற சொல்லின் பொருள். இந்த உருபொருள் அப்படின்னா தெரியும். உருபொருள்னா மன்னருடைய பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பொருள், சொத்துன்னு சொல்லுவோம், பரம்பரை சொத்து. இங்கே உள்கு பொருள்னு கேட்டிருக்காங்க. உள்கு பொருள்ங்கிறது ஒரு சுங்க வரியாக வரக்கூடிய பொருள். ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வரியாக வரும் பொருள் ஆகும். அடுத்து 6வது கொஸ்டின். 1 கியூப் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் அப் டு கே கியூப். இதன் மதிப்பு பார்த்தீங்கன்னா 8281 எனில் 1 + 2 + 3 + அப் டு கே இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ நாம் பண்ண வேண்டிய என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ 8281 ஸ்கொயர் ரூட் பண்ணாலே போதும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 91. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். தீர்வு காண்க. 4a + 3b = 65 மற்றும் a + 2b = எவ்வளோ? 35. ஸோ இது 2 சமன்பாடை சமன்படுத்தி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பியோட மதிப்பு கண்டுபிடிப்பீங்க. பியோட மதிப்பு எவ்வளோ வரும்னா 15 வரும். ஸோ அந்த பியோட மதிப்பை தூக்கிட்டு ஏதோ ஒரு சமன்பாட்டை அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏவோட மதிப்பு கிடச்சிரும். ஓகேங்களா? ஏ பார்த்தீங்கன்னா 5, பி பார்த்தீங்கன்னா 15. அடுத்து 8வது கொஸ்டின். 3x - y 2y - 2x x + y ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் கூடுதல். ஸோ இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா கூட்ட போகிறோம். ஓகேங்களா? எக்ஸை தனியாக கூட்டணும், ஒய்யை தனியாக கூட்டணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸை தனியாக கூட்டினா உங்களுக்கு 2x கிடைக்கும், ஒய்யை கூட்டினீங்கன்னா 2y கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 2x + 2y. அடுத்து 9வது கொஸ்டின். x - 8 என்பது x² - 6x - 16 இன் ஒரு காரணி எனில் மற்றொரு காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது x² - 6x - 16 இதில் ஒரு காரணி பார்த்தீங்கன்னா x - 8 அப்படின்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா x + 2. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 10வது கொஸ்டின். வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி வட்டத்தின் டேஸ் ஆகும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோடு அப்படின்னு கேட்டால் நான் வரும். வட்டத்தின் பரிதியின் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா வில் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதில் குறிக்கல. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 11. கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படக்கூடியது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, சலவை சோடா, சோடியம் கார்பனேட், Na2CO3. சலவை சோடா தான் சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. வேதி எரிமலையில் பயன்படுத்தப்படக்கூடிய சேர்மத்தின் பெயர் என்னதுன்னா ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் அமோனியம் டைகுரோமேட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. மூவணு மூலக்கூறுக்கு ஒரு உதாரணம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஓசோன், O3. அதுதான் சரியான ஆன்சர். அடுத்து
கொஸ்டின் நம்பர் 14. 20 கிராம் சாதாரண உப்பு 100 கிராம் தண்ணீரில் கரையும் போது ஏற்படும் கரைசல் என்னன்னா செகண்ட் ஆப்ஷன் தெவிட்டாத கரைசல். தெவிட்டாத கரைசல் தான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. கிரக்க எண்களுக்கான முன்னொட்டு பெயர், அந்த பிரிபிக்ஸ் அந்த நேம் சொல்கிறாங்க, முன்னொட்டு பெயர் அந்த ஹெப்டா. ஹெப்டா என்ற பெயர் எந்த எண்ணை குறிக்கிறது அப்படின்னா ஹெப்டா என்ற பெயர் 7, செகண்ட் ஆப்ஷன் 7 என்ற எண்ணை குறிக்கிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. சௌரி சௌரா, கோரக்பூரில் இருக்கக்கூடிய சௌரி சௌரா எந்த மாநிலத்தில் உள்ளது? நான் படித்த சௌரி சௌரா சம்பவம் 1922 நடந்தது. இது எந்த மாநிலம்னா ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. வைஸ்ராய் என்பதன் பொருள் என்னது? ஆப்ஷன் ஏ அரச பிரதிநிதி. அரச பிரதிநிதினாலும் வைஸ்ராய்னாலும் ஒன்று தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் யாருடைய ஆட்சி காலத்தை பற்றி அறிய உதவுகிறது? சாணக்கியர் என்று சொல்லக்கூடிய கௌடில்யர் எழுதிய நூலான அர்த்த சாஸ்திரம் ஆப்ஷன் பி மௌரியருடைய ஆட்சி காலத்தை பற்றி அறிய உதவுகிறது. கொஸ்டின் நம்பர் 19. மனித நாகரிகத்தின் 2ஆம் கட்டம் எந்த உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னா இரும்பு. ஆப்ஷன் ஏ இரும்பு. 20. கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் தொழிற்சாலை என்ன தயாரிக்கப்படுகிறது? கார்டன் ரீச்ங்கிறது கப்பல் கட்டுந்தளம். சி, ஆப்ஷன் சி கப்பல். 21. போக்குவரத்து, கல்வி, நலவாழ்வு, வீட்டு வசதி ஆகியவை இவ்வகை என கருதப்படுகிறது. அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சேவைகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. G8 நாடுகளின் G8 குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லாத நாடு இந்தியா. லாஸ்ட் ஆப்ஷன் இந்தியா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சி சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மேம்பாடு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. 11வது ஐந்தாண்டு திட்டம் அதோடைய நோக்கங்களில் டார்கெட்டில் இல்லாதது, தொடர்பில்லாத எதுனா ஆப்ஷன் ஏ வறுமையை ஒழித்தல். கொஸ்டின் நம்பர் 26. இந்தியாவில் அதிக மழை பெறக்கூடிய பகுதியானது எந்த பீடபூமியில் அமைந்துள்ளது? அதாவது மேகாலயா மாநிலத்துடைய மௌசின்ராம் அது அதிக மழை பகுதி எந்த பீடபூமினா ஆப்ஷன் சி சில்லாங் பீடபூமி. அடுத்து தமிழ்நாட்டின் முக்கியமான இலைப்பயிர் எது? கொஸ்டின் 27க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பருத்தி. கொஸ்டின் 28. உலகின் 2வது உயர்ந்த சிகரம், முதல் உயர்ந்த சிகரம் தெரிஞ்சு எவரெஸ்ட், அப்போ செகண்ட் எது? ஆப்ஷன் பி கேட்ரு என்று சொல்லக்கூடிய காட்வின் ஆஸ்டின். அடுத்து கொஸ்டின் 29 பாருங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரகாரம் தமிழகத்தினுடைய எழுத்தறிவு சதவீதம். இந்த கொஸ்டின் பார்த்து நிறைய பேர் லாஸ்ட் ஆப்ஷன் போட்டிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் ஆப்ஷன் படிச்சிருக்காங்க. 24.04ங்கிறது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரகாரம் இந்தியாவின் எழுத்தறிவு சதவீதம் 74.04. தங்க என்ன கேட்டிருக்காங்க? தமிழகம் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி 80.3%. அடுத்து கொஸ்டின் நம்பர் 30. தகவல் அறிவு உரிமை சட்டம் RTI அதன்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு ஆப்ஷன் சி 30 நாட்கள். கொஸ்டின் நம்பர் 31. நாளமில்லா சுரப்பிகளை எந்த சுரப்பி ஒழுங்குபடுத்தும்? நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன், நாளமில்லா குழுக்களின் நடத்துனர் யார்? ஆப்ஷன் ஏ பிட்யூட்டரி சுரப்பி. கீழ்கண்டவை எவற்றுடன் தொடர்புடையவை? அதாவது சாகிவால், சிவப்பு சிந்தி, தியோனி இதெல்லாம் எதுனா பசுக்கள். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 33. மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது? செகண்ட் ஆப்ஷன் பென்சிலின். பென்சிலின் நொட்டேட்டம் மற்றும் பென்சிலின் கிரேஜோஜன போன்ற பூஞ்சிகளில் தயாரிக்கப்பட்ட பென்சிலின் கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் பிளெமிங். இதுதான் மருந்துகளின் ராணி. அடுத்து 34. பூச்சி உண்ணும் தாவரம் எது? இதெல்லாம் பூச்சி உண்ணும் தாவரம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். லாஸ்ட் ஆப்ஷன் நெப்பந்தஸ். நெப்பந்தஸ், ட்ரோசேரா, யூட்ரிகுலேரியா இது எல்லாமே பூச்சி உண்ணக்கூடிய தாவரங்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 35. முழுமையடைந்த கருவுற்ற முட்டைக்கு என்ன பெயர் அப்படின்னா சைக்கோட். ஆப்ஷன் சி சைக்கோட் என்ற பெயர். 36. மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு எஸ்ஐ அலகு கேட்டால் அதுதான் அடிப்படை அலகு கிடையாது. ஆப்ஷன் சி ஆம்பியர். மீது எதுவுமே தொடர்பு கிடையாது. ஓகேங்களா? பொருளின் அளவுக்கான அலகு கேட்டால் மோல் சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வருது? மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு ஆம்பியர். ஆப்ஷன் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 37. சூரிய ஒளியானது பூமியை வந்து அடைவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு ஆப்ஷன் 8 நிமிடம் 20 வினாடிகள். கொஸ்டின் நம்பர் 38. ஒரு கடத்தியில் பாயக்கூடிய மின்னோட்டத்திற்கும் அதன் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் உள்ள தொடர்பை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் ஜார்ஜ் சைமன் ஓம். அடுத்து 39. திரவமானி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திரவமானி தமிழில் சரியாக அவங்க பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. அதை ப்ராக்கெட்டில் பார்த்து தெர்மோமீட்டர் கொடுத்துருக்காங்க. திரவமானி அப்படிங்கிறதுக்கு வேறு, தெர்மோமீட்டருங்கிறது வெப்பநிலைமானி, வெப்பமானி.
ஓகேங்களா. இங்கே வேரியேஷன் இருக்குது. இந்த வேரியேஷன் கொஸ்டின் தமிழ் இங்கிலீஷ் வேறு மாதிரி இருக்கனால கிரேஸ் மார்க் கிடைக்கூட வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, திரவமான எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது வேலை செய்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். கொஸ்டின் நம்பர் 40 சந்திராயன் 1 சந்திராயன் 2 மற்றும் மங்கள்யான் இவற்றின் திட்ட இயக்குநராக பணிபுரிந்தவர் ஆப்ஷன் ஏ மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து 41வது கொஸ்டின், முக்கோணத்தின் மைய குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி. முக்கோணத்தின் மைய குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவட்ட மையம். இதே இது மையக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி கேட்டிருந்தாங்கன்னா நடுக்கோட்டு மையம், குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி கேட்டிருந்தாங்கன்னா செங்கோட்டு மையம். இங்கே கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டாங்க, மைய குத்துக்கோடுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுற்றுவட்ட மையம் தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 42 0.00567 இதன் அறிவியல் குறியீடு என்னன்னு கேட்டுருக்காங்க. அப்போ இதுக்கு சரியான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 5.67 × 10⁻³ அடுத்து 43வது கொஸ்டின் A/B = 4:6 B/C = 18:5 எனில் A/B/Cயின் விகிதத்தை காண்க. ஸோ இந்த ரெண்டு விகிதத்தையும் நேராக எழுதிக்கிட்டு ஃபர்ஸ்ட் 2 மதிப்பு இருக்குன்னா உங்களுக்கு ஏ கிடைக்கும், கடைசி 2 மதிப்பு இருக்குன்னா உங்களுக்கு சி கிடைக்கும், குறுக்க பிறகுனா உங்களுக்கு பி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12:18:5 லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து கடிகாரத்தில் நிமிடமுள் ஒரு நிமிடத்தில் ஏற்படுத்தும் கோண அளவு கேட்டிருக்காங்க. ஒரு நிமிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய கோண அளவு வந்து பார்த்தீங்கன்னா 6 டிகிரி. அடுத்து 45வது கொஸ்டின் √63 -√175 +√28 இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நம்பரையும் பார்த்து நம்ம 7ஆல் பெருக்கிற மாதிரி நம்ம பிரிக்கணும். ஓகேங்களா. 63 9 × 7 பிரிக்கலாம், 175 25 × 7 பிரிக்கலாம், 28 4 × 7 பிரிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பிரித்து நம்ம 7 உள்ள வச்சுட்டு மீதி நம்பரை வெளியே எடுப்போம். இதை நீங்கள் கூட்டி கழிச்சு உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0 வரும். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 46 100 பாடல்களை கொண்ட நூலின் தொகுப்பின் பெயர் என்ன? 100 அப்படின்னா என்ன சொல்கிறோம்? சொல்கிறோம் கிரிக்கெட்டில் பார்க்குறோம் 100 அடிச்சன சதகம் சொல்கிறோம். அப்போ அவ்வளோதான் 100னா ஆப்ஷன் ஏ சதகம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 47 கீழ்கண்ட மொழிகளில் மிக பழமை வாய்ந்த மொழி எது? மிக பழமை வாய்ந்த மொழி எதுனாவே சொல்லலாம். ஆப்ஷன் ஏ தமிழ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 48 மார்கழி தை ஆகிய இரண்டும் எந்த காலத்துக்கு உரியது அப்படின்னா பெரும்பொழுதுகள் வரக்கூடியது. நாம் படிச்சிருப்போம் கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவனி, முதுவெனில். அப்போ ஆவணி, புரட்டாசி கார்காலம், குளிர்காலம் வந்து ஐப்பசி, கார்த்திகை. அப்போ மார்கழி தை ஆப்ஷன் ஏ முன்பனி ஆகும். 49 சீராப்புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? சீராப்புராணம் 3 காண்டங்களை உடையது. ஆப்ஷன் ஏ விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், கிஜ்ரத்து காண்டம் என்று சொல்லக்கூடிய 3 காண்டங்களை உடையது சீராப்புராணம். கொஸ்டின் நம்பர் 50 ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை குறித்து கூறக்கூடிய நூலின் பெயர் ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை.